சீர்காழி அருகே திருக்கருக்காவூரில் மயான சுற்றுச்சுவரை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு திருக்கருக்காவூர் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருக்கருக்காவூர் கிராமத்தில் பொது மயானத்திற்கு சுற்றுச்சுவர் மற்றும் எரிமேடை அமைக்க நடைபெற்று வந்த பணி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி கடந்த 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை சிலர் திங்கட்கிழமை இரவு சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து மயான சுவற்றை இடித்து சேதப்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் உள்பட கிராம மக்கள் 100 பேர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் இரவு 7:45 மணியை கடந்தும் நீடித்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. எங்களோட பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு 500 வருஷமா ஒரு சுடுகாடு தான் இருக்கு. அதுதான் நாங்க எல்லாருமே எங்க திருக்கருக்காவூர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருட போராட்டத்துக்கு அப்புறம் அது பராமரிப்பு இல்லாததுனால 5 வருட போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணி இப்ப அது செயல்படுற நிலைமைக்கு வந்துச்சு. அதுவும் தடைப்பட்டதுனால நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து நாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி மனு கொடுத்து பல முறை போராட்டம் பண்ணியிருக்கோம். பல முறை போராட்டம் பண்ணி இப்ப வந்து செயல்பட ஆரம்பிச்சு 5 வருஷமா ரொம்ப போராட்டம் பண்ணி சுத்தமா ஒரு சுகாதாரற்ற சூழ்நிலையில இருக்கு. நிறைய பேர் அதை வந்து எங்களை செயல்படுத்த முடியாம தடுக்கிறாங்க. இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் எங்க ஊர்ல இருந்து நாங்க எல்லாரும் வாகன வசதியோட வந்து மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர்கிட்ட முறையா மனு கொடுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி வேலையை தொடங்குறதுக்கு ஆர்டர் வந்தும் அந்த ஆர்டரை செயல்படுத்தாம இந்த அரசாங்கம் இருந்துச்சு.